ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டெல்லி டாஸ் வின் பண்ணி பவுலிங்கே சூஸ் பண்ணாங்க. ஸ்லோ விக்கெட்ல எதுக்கு சேசிங் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. சைன் பேட்டிங் ஆட ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்ன ஆச்சுன்னு தெரியல. ரிஷப் பண்ணிட்டு பேடை கட்டிக்கிட்டு ஓப்பனிங் வந்துட்டாரு மிச்சல் மாஸ் கூட. நிறைய பாலை சாப்பிட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. பண்ட் அவுட் ஆகி போனதுக்கப்புறம் நேத்தி மாதிரியே 2 ஓவருக்கு ஒரு விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பார்ட்னர்ஷிப் கூட ஒழுங்கா போல. ஸ்லோ பிட்ச்னால பவுலர்ஸ் பிட்ச் நல்லாவே யூஸ் பண்ணாங்க. நிறைய ஸ்லோ பால்ஸ் போட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நட்ராஜனை ஆட வச்சாங்க. போன சீசன் ஃபுல்லாவே ஆட வைக்கல. அதனால இந்த சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்து மாஸ் காமிச்சிட்டாரு. எக்கனாமியுமே நல்லா கம்மியா தான் போட்டிருந்தாரு. அப்துல் சமாதும் மிச்சில் மார்ஸ் 2 பேர் மட்டும்தான் 30+ அடிச்சிருந்தாங்க. வேற யாருமே 20 ரன் கூட அடிக்கல. கடைசியா 19வது ஓவர்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. லுங்கி இங்கிடி ஸ்லோ பால் மட்டுமே போட்டு 3 விக்கெட் எடுத்துட்டாரு. 141 ரன் அடிச்சு ஈஸி ஸ்கோரை சேஸ் பண்ண கொடுத்தாங்க. KL ராகுல் ஓப்பனிங் வந்த பாலே ஷம்மி ஓவர்ல கேட்ச் ஆகி அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் வரிசையா விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. 26க்கு 4 விக்கெட் விட்டாங்க. டிசி கோச் மில்லர்கிட்ட போய் நீங்க இப்ப ஆட வேணாம், அடுத்த டவுன் ஆடலாம் அப்படின்னு ஸ்டப்ஸ்ட பேசி ஸ்டப்ஸ அந்த டவுன் ஆட வச்சாரு. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் போட்டு செம்மையா ஆடினாங்க. ஸ்டப்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஷமீர் ரிஸ்வி ஒரு பக்கம் நல்லா ஆட, இன்னொரு பக்கம் ஸ்டப்ஸ் அவங்களுக்கு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. 17.1 ஓவர்ல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த LSG ஓனர் திரும்பி டென்ஷன் ஆயிட்டான். எப்பதான்டா நீங்க வின் பண்ணுவீங்க அப்படின்னு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். மேன் ஆஃப் த மேட்ச் ஷமீர் ரிஸ்விக்கு தான் கொடுத்தாங்க. 47 பால்ல 70 ரன் ஆடி அதுல 5 6 4 4. 26 ரன்ல 4 விக்கெட் இருந்ததுலேருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது பெரிய விஷயம்தான். அதுவும் முக்கியமா கோச் தான் மெயின் பார்ட். இதுல மில்லர் ஆட வேண்டிய இடத்துல ஸ்டப்ஸை மாத்தி அவரும் அடிக்காம ஷமீர் ரிஸ்விக்கு ரொட்டேட் பண்ணி அவனை ஆட வச்சு ஈஸியா கொண்டு வந்தாங்க. 10 டீமுமே ஆளுக்கு ஒரு மேட்ச் விளையாடிட்டாங்க. இதுல டாப் 5 டீம் எல்லாமே வின் பண்ண டீம். அதுல எப்படி டிஃபரன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க நெட் ரன் ரேட்டை வச்சு எவ்வளவு சீக்கிரமா ஜெயிக்கிறாங்க, எவ்வளவு விக்கெட் எடுத்து ஜெயிக்கிறாங்க அதைப்படி வருவாங்க. டாப் 4 டீம் தான் குவாலிஃபை ஆகும். அதனால நெட் ரன் ரேட் ரொம்பவே முக்கியம். RR 12 ஓவர்லயே மேட்ச் முடிச்சதுனால டாப்ல இருக்காங்க. இந்த 5 டீமும் தோத்த டீம். இயர்லி ஸ்டேஜில் தோக்கிறது பரவாயில்ல, ஆனா நெட் ரன் ரேட் அடி வாங்காம தோக்கணும். CSK ரொம்ப மோசமா தோத்ததுனால லாஸ்ட்ல இருக்காங்க. இந்த வீடியோவை IPL பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது டவுட் அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.